இந்த உலகத்துல மொத்தம் 8.2 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. அதுல 50% மேல பேச்செக் டு பேச்செக் தான் வாழ்ந்துருக்காங்க. அதாவது 4 பில்லியன் பீப்புள். ஏன் நம்ம பணக்கார நாடுன்னு நினைச்சிட்டு இருக்கிற US, ஆஸ்திரேலியா, கனடாக்கும் அதே நிலைமை தான். US எடுத்துக்கோங்க, 78% பேர் வந்து ஒரு பேச்செக்ல இருந்து இன்னொரு பேச்செக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மாசம் அவங்களுக்கு சேலரி வரலன்னா கூட அவங்க பட்ஜெட்ல துண்டு விழுந்துரும். ஸோ இது வந்து தமிழ்நாடோ இந்தியாவோட பிரச்சனை கிடையாது, இந்த உலகம் ஃபுல்லா இந்த பிரச்சனை இருக்கு. இதை நான் யாரும் அஃபன் பண்றதுக்கு சொல்லல. அது ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம படிக்கிற பேச்சுலர்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரியா இருக்கட்டும், இல்ல நம்ம ஒர்க் பண்ற அந்த 9 to 5 ஜாப்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு தேவையான ஸ்கில்ஸை அது சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஸோ நம்ம இந்த வீடியோல டாப் 5 skills to make you rich and wealthy, not just with money but with mindset பார்க்க போறோம். நம்பர் 1 பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். இந்த உலகத்துல எல்லாருக்குமே 24 hours தான் இருக்கு. எலான் மஸ்கா இருக்கட்டும், இல்ல ரத்தன் டாட்டாவா இருக்கட்டும், 24 hours தான். அவங்க அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றாங்க, நம்ம அதை யூட்டிலைஸ் பண்றது கிடையாது. ஸோ நானும் என்னோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் உட்காந்து அந்த அடுத்த வீக்குக்கான மொத்த ஸ்கெடியூலையுமே பிளான் பண்ணிடும். அது வந்து ஒரு பர்சனல் வேலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எழுதி வச்சுப்போம். இந்த மாதிரி கூகுள் கேலண்டரை நீங்களும் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் போட்டிருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ நான் பார்க்குற எல்லா 20s பீப்புள் கிட்டையும் நோட்டீஸ் பண்ணுறது என்னன்னா, அன்லிமிட்டடாக டைம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஹவர்ஸ் கணக்கில் இன்ஸ்டாகிராமில் டூம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுவே என்னோட 1 ஹவருக்கு இதுதான் வேல்யூ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் ஒரு தடவையும் இன்ஸ்டாகிராமில் நோண்டும் போதெல்லாம் இந்த 1 ஹவரை நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் லைஃபும் மணியுமே வந்து மாற ஆரம்பிச்சிடும். அண்ட் அதோட உங்களோட ப்ரியாரிட்டிஸை நீங்கள் தாங்க செட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அடுத்தவங்க அவங்களோட ப்ரியாரிட்டிஸ்க்காக உங்கள் டைமை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நம்பர் 2, கம்யூனிகேஷன்ஸ். உங்ககிட்ட 10 டிகிரி இருக்கலாங்க, ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஐடியாவை மற்றவங்க கிட்ட ப்ராப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ணி புரிய வைக்க முடியல அப்படின்னா, உங்களோட அண்டர் குவாலிஃபைடாக இருக்கிற பீப்புள் கூட ஈஸியாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட இருந்து தட்டி பறிச்சிட முடியும். ஏன்னா they are very good in communications. இந்த 20sல நீங்க கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான 3 skills. நம்பர் 1, பப்ளிக் ஸ்பீக்கிங். நம்பர் 2, ஆக்டிவ் லிசனிங். அண்ட் நம்பர் 3, நெகோசியேஷன். சின்ன வயசுல இருந்தே எனக்கும் இந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருந்ததுங்க. ஆனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சதை உங்களுக்கு இந்த 3 சிம்பிளான வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா நீங்களும் கத்துக்கலாம். லிங்க்டின் ஸ்டாட்ஸ் படி உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை விட சாஃப்ட் ஸ்கில்ஸ் பெட்டராக இருந்தது அப்படின்னா 2 times ஃபாஸ்டராக உங்களால் ஜாபை லேர்ன் பண்ண முடியும். ஸோ நம்பர் 3, மணி இன்டெலிஜென்ஸ். நம்ம ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரான்னு நிறைய டாபிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் லைஃப் ஸ்கில்ஸ் சச் அஸ் டாக்ஸஸ், இன்ஃப்ளேஷன், மணி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எதுவுமே சொல்லி கொடுக்கறதில்ல. ஸோ ஐ பர்சனலி ஃபீல் அவர் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் டோட்டலி ப்ரோக்கன். ஸோ லைஃப்பில் எல்லாருமே வந்து மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 9 to 5 ஜாப்ஸில் ஏர்ன் பண்ணுறீங்களே அது ஒன்று. செகண்ட் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் கிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஏதாவது ஒன்று பண்ணி அதுலேருந்து ஒரு சின்ன இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 விஷயத்தில் பண்ண இன்கம்மை எடுத்து நீங்கள் 3வதாக ஒரு பாசிவ் இன்கம் க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு SIPயோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அந்த பணத்தை போடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகிட்டே இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எதையுமே வாங்காதீங்க. எலான் மஸ்கா இருக்கட்டும், இல்லை மார்க் ஜுக்கர்பர்க் இருக்கட்டும், ஒரே ஷூ தான் போடுறாங்க, ஒரே டிஷர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா they don't want to impress anyone. நம்ம ஸ்டார்பக்ஸோட CEO இருக்கார்ல, அவரோட வருஷம் சேலரி எவ்வளோன்னு கெஸ் பண்ணி பாருங்களேன். 8500 கோடி. கரெக்ட். ஒரு வருஷத்துக்கு அவரோட சேலரி மட்டுமே 8500 crores. ஏன் அவர் அவ்வளோ வேலை பார்க்குறாரான்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா he solves the biggest problem. And that brings us to the point number 4, problem solving skills. எல்லா கம்பெனிஸ்லையுமே ஹையஸ்ட் பே வாங்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டஸ்ட்டும் கிடையாது, ஹார்டஸ்ட்டும் கிடையாது. யார் வந்து அந்த கம்பெனியோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஹையஸ்ட் பே. ஹார்வர்டோட பிசினஸ் ரிவ்யூ படி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் தான் அடுத்த டிகேடோட டாப் 3 ஸ்கில்ஸ்ல ஒன்னா இருக்கு. ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங்கை கல்டிவேட் பண்ணுங்க அண்ட் பெட்டர் கொஸ்டின்ஸ் கேளுங்க. நம்பர் 5, டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தமே நான் எங்க அப்பா கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். அவருக்கு 62 வயசு ஆச்சுங்க. ஆனா எப்பவுமே காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு சாப்பிட்டுட்டு 9 மணினா 9 மணிக்கு போய் ஆஃபீஸை திறந்துருவாரு. 6 மணினா 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவாரு. எல்லாத்தையுமே லைஃப் வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணி தாங்க பண்றாரு. நோபடி இஸ் ஆக்சுவலி ஃபோர்சிங் ஹிம் டு டூ தட். ஆனா அவர் சொல்ற விஷயம் ஒண்ணு தான், நான் டிசிப்ளினா இருந்தாதான் என்ன பார்த்து என்னோட எம்ப்ளாயும் என்னோட டீம்ஸோ எனக்கு கூட இருக்க சரௌண்டிங்ஸோ டிசிப்ளினா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ டிசிப்ளின் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் எனி சக்சஸ்ஃபுல் பீப்புள். நீங்க யார் ஒரு வெல்த்தியா ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பீப்புளை பார்த்தீங்கன்னாலுமே அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பேசிக் ஸ்கில் என்ன அப்படின்னா
ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. ஒரு சின்ன வேலையிலேருந்து ஒரு பெரிய வேலை வரைக்கும் அந்த டிசிப்ளினாக பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் இஸ் ஓவர் ரேட்டட் அண்ட் டிசிப்ளின் இஸ் அண்டர் ரேட்டட். ஸோ எல்லாருமே வந்து லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய ஒரே இம்பார்ட்டன்டான ஸ்கில் பி டிசிப்ளின். ஸோ நான் கற்றுக்கிட்ட என் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்கில்ஸையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ இதை கற்றுக்காதும் உங்களோட இஷ்டம். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட 40th வீடியோக்குள்ள உங்களோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ ஸ்டாப் சேசிங் கம்ஃபர்ட் அண்ட் ஸ்டார்ட் கலெக்டிங் ஸ்கில்ஸ்.